ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் டிஜிஎஃப். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லைங்க. ஒரு வாய்வு மாதிரி பிடிச்சிருச்சு. நானும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தே எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. அதனால கடைசியாக ஒரு கொதி பிடிக்கலாம். அந்த காலத்தில் நம்ம பாட்டிலாம் பிடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி கொதி பிடிக்கலாம்னு சொல்லி இப்போ நான் அதை ட்ரை பண்ண போகிறேன். இந்த விஜய் படத்தை கிடக்காம இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம கொதி பிடிக்கிறது வந்து தட்டில் தண்ணி, செம்பு, மஞ்சத்தூள், வெள்ளை துணி பியூர் வெள்ளை துணியில தான் பண்ணணும். இது வந்துட்டு இதெல்லாம் பியூர் வெள்ளை துணியில தான் பண்ணணும். சுண்ணாம்பு போட்டுக்கணும். சுண்ணாம்பு எங்கிட்ட இல்ல. நீ வெத்தலை போடுற பாட்டி யாருமே இல்ல. அப்புறம் வந்து எனக்கு வலி சரியாகாதா? உனக்கு வலி சரியாயிரும். கைத்தி அப்படி இப்ப இன்னைக்குமே நெகட்டிவா நினைக்க கூடாது. சுண்ணாம்பு போடல, ஏதாவது ஒண்ணு போடலன்னா மிஸ் ஆயிரும். முன்னாடி அப்படி இல்ல, சுண்ணாம்பு இருந்தா கம்பல்சரி சுண்ணாம்பு போட்டுக்கோங்க. சுண்ணாம்பு கட்டி இருக்கான் பாரு. சுண்ணாம்பு கட்டி இல்ல, என்ன பண்றது? சரி விடு. மஞ்சத்தூள் இருக்குல்ல? சரி, மஞ்சத்தூள் இருக்காங்க. மொத்தமா கொட்டிட்டா நீங்க மொத்தமா கொட்டாதீங்க. இல்ல கொஞ்சம் தான் இருந்துச்சுப்பா. அதனால கொஞ்சம் உனக்கு முதுகு வலிச்சாலும் உனக்கு புசுங்கு போல. அதாவது உருளைக்கிழங்கு அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். இல்ல, நான் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்க சாப்பிட்டுருக்கேன்? அப்படி எப்படி உனக்கு வாய் வந்து தெரியல. நான் தூங்குனது சரியில்லாம தூங்கிட்டு இங்க ஃபுல்லுமே அப்படியே பிடிச்சிருச்சு. அப்புறம் எங்களுக்குள்ளேயும் பிடிக்குங்க. மூச்சு விட முடியாம அப்படி இருந்தாலும் கொதி பிடிச்சா சரியா எந்திரிச்சா ரொம்ப சுறுசுறுன்னு பிடிக்குது. ரொம்ப முடியல. இது மெயினா வந்து காலையில விடிய காலையில பச்சை தண்ணி பல்ல படாம பண்ணா இன்னும் நல்லா கேட்கும். சரி, ஓகே. பேசவே கூடாது, அமைதியா இருக்கும். சரியா? கையை பத்த சுமந்துடாத. இரு பைத்திய கறிப்பில டப்புன்னு போடக்கூடாதா? லூசு பேல இங்க தண்ணி கீழே இறக்கடிங்க. மேல விட்டு போட்டு விட்டுறாரு. போடு போடு, மெதுவா போடுறா. என்னடா விஜய் சாஃப்டா ஹேண்டில் பண்ணவே மாட்டேங்கிறாது. நான் இப்படி பத்த வைக்கணும். எரி அவசரம் கொடுக்க எரிஞ்சிருச்சுடா. போதுண்டா விஜய் பாரதி. கிடைச்சா அவள் அந்த ஒரு சுரு தான் கேட்கணும். தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிடுச்சு. அப்புறம்னா இது வந்து உண்மைதான் நினைக்கிறேங்க. இது ஆமா, நல்லா குறைஞ்சிருச்சு. இது தண்ணி இவ்வளவு ஊற்றி வச்சிருக்காங்க. நல்லா இறங்கிடுச்சு தண்ணி. கொதி சரியாயிரும் உனக்கு. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் தொடக்கூடாது. அப்படியா? நீ வந்து இப்படி கவுத்தி வச்சிருக்கல, ஆனா உள்ள தீ எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். தொடக்கூடாது. தொடாத. அது எப்படி தீ எரியும்? ஆமா, எரிஞ்சுட்டு தான் இருக்கும். நீ வேணா பாரு, துணினா கறிதான். சரிங்க. துணி எப்போ தொட்டு பார்க்கறது? தொடவே கூடாது, அப்படியே பாதிக்கலாம்ல. அப்படி முன்னாடி சும்மா எடுத்துக்கிட்டு இருக்கியா? சத்தியமா விஜய் அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க பாரு. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ உண்மைனா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியல. எங்க அம்மாவை சொன்னாங்க, சரி இந்த மாதிரி பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் பண்ணி பார்த்தோம். முடிஞ்ச அளவு சொல்றது எனக்கு என்னன்னு தெரியல. சரி, ஓகேங்க. இருந்துச்சு. நீங்க வீட்டுல படி பாருங்க. நல்லா வலி இருந்தாதான். வலி இருந்தா அது ஆமா. நல்ல துணியை எரிய வைங்க. எரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக குப்பரை படுத்துருங்க. அதாவது செம்பை கவுத்திட்டிங்கன்னா இருக்குதுன்னா இது வந்துடும். சுருன்னு வேறு சவுண்ட் இருந்துச்சு. ஆமாம், சுருன்னு வந்தாலே சரியாயிடும். நல்லா இறங்கிடுச்சு. தண்ணிக்குள்ளே எங்கடி போச்சு? அதுதான் கொதி. அது பேர் நல்லா கொதி. தண்ணிக்குள்ளே அதுலேயே உறிஞ்சி. அது அதிகமாக இருந்தாலும் உனக்கு தெரியல. இப்போ தண்ணி இல்லைங்க. சுத்தமாக தண்ணியே இல்லை. இங்கே பாருங்களேன், தெரியுதா? தண்ணியே இல்லை. இதா
தண்ணியே இல்லை. எவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் பாருங்களேன். இந்த இடம் தெரியுதா? சுத்தமாக தண்ணி இல்லை இங்கே மட்டும். தண்ணி காணாண்டி இனிமா இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. உனக்கு கொதி சரியாயிடும். சவுண்டு கேட்கா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நான் இப்படி தாங்க பண்ணணும், எனக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆல் வச்சுங்க. உங்க அளவு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. தப்பா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ரைட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. பை.